இங்க ஒரு பொண்ணு வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போறாங்க. நேரம் காலை 9 மணி இருக்கும். கரெக்டா ஹாஸ்பிட்டல் வாசல் கிட்ட போகும்போது அந்த பொண்ணு கூட வேலை பார்க்குற சிஸ்டர் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்களும் திரும்பி பார்த்திருக்காங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. சரி யாரும் விளையாடுறாங்கன்னு உள்ள போய் கேட்டிருக்காங்க. சரிச்சா அந்த சிஸ்டர் இன்னும் டியூட்டிக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அத அந்த பொண்ணும் பெருசா எடுத்துக்கல. டியூட்டி முடிஞ்சு நைட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தூங்காம விடாம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. காரணமே இல்லாம அம்மா ஏன் அழுதுன்னு கேட்டிருக்காங்க. காரணம் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சாமியாடி குறி சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்க கூப்பிட்டு போறாங்க. அவங்க அந்த பொண்ணு ஒரு 5 நிமிஷம் உத்து பார்த்துட்டு கண்ணை மூடி ஏதோ யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சதுதான் அமானுஷமே. கண்ணை மூடிக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. காலையில வேலைக்கு போனியான்னு வாசல் கிட்ட போகும்போது உன்னை யாராவது கூப்பிட்டாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி பாத்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திரும்பணும்னு கேட்டிருக்காங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்ப தானே செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அமானுஷம் என்னன்னா அந்த பொண்ணு அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டையும் சொல்லல, அவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லல. நீ திரும்பி இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு ஆன்மாவுக்கு ஒருத்தரை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள மனசளவுல பலவீனமாக்குமாம். அப்புறம் தான் அவங்கள ஆக்கிரமிக்குமாம். அதுக்குதான் உங்களை பயமுறுத்துதுன்னு சொன்னாங்க. இது கேட்டு அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்புறம் மந்திரிச்ச கயிறு கட்டி அனுப்பிட்டாங்க. வீட்டுல போய் நிம்மதியாவே அந்த பொண்ணு தூங்கி இருக்காங்க.